வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பை ஆஷ் அண்ணா. பங்களாதேஷும் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா vs பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே 4னே சொல்லலாம். நேத்து கண்டினியூஷனா பயங்கரமா நேத்து ஆடிட்டு இருந்த வந்து கேப்டன் சாண்டோ, அதுக்கப்புறம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷகிபுல் ஹசன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா ஆடுவாங்களா எதிர்பார்க்கும்போது நல்லாவே ஆடினாங்கன்னே சொல்லலாம். முக்கியமா கேப்டன் பங்களாதேஷ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா 127 பாலுக்கு 82 ரன்ன்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட்டை எடுத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேட்ச்ல வந்து நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு இருக்கும்போது நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரவீந்திர ஜடேஜா அவர் விக்கெட் எடுக்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் லிட்டன் தாஸும் பெருசா ஜொலிக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்ல ரவீந்திர ஜடேஜா பால் அவுட் ஆக ஷகிபுல் ஹாசனும் பார்த்துட்டு இருந்தா அப்ப நான் மட்டும் ஆடுறேன் இழிச்சவாயனா அஸ்வின் அண்ணா என் விக்கெட் எடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் 25 ரன் காலி பண்ணி விட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறதுக்கு ஆள் கிடையாது பங்களாதேஷ்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னீங்களோ அதே தான் கரெக்ட். ஆள் இல்ல நாங்க அவுட் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்தவங்க 8570 அப்படின்ற மாதிரி ஃபோன் நம்பர் ஓடிபி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரன்களை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினா பாலுக்கும் ரவீந்திர ஜடேஜா பாலுக்கும் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வான் த மேட்ச் பை அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 280 ரன்கள் வித்தியாசத்தில் வேற லெவல் வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பெற்றிருந்தது. ஸோ 234 ரன்னுக்கே ஆல் அவுட் நம்ம பங்களாதேஷ். ஸோ முக்கியமாக சொன்ன ரவிச்சந்திர அஸ்வினா 6 விக்கெட்டுகள். ஆஹா ஒரு யூடியூபரா இருந்துட்டு கலக்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னியா சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் பண்ணியிருக்க சாதனை எல்லாம் வேற லெவல்னே சொல்லலாம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக அதிக விக்கெட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனில் கும்ளே. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்காரு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா அனில் கும்ளே விக்கெட் இன்னும் வந்து சரி செய்ய இன்னும் ஒரு 80 விக்கெட்ஸ் தான் தேவைப்படுது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி எடுப்பாருன்னு நம்புறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட்டி எடுத்திருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட்டிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் ஆள் எடுத்திருக்கேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினா பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார்னே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.